ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரூச் ட்ரை பண்ண போகிறோம். அது என்னென்னா, இப்போது என்கிட்ட வந்து இந்த க்ராஸ் ஷேப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கம்பி இருக்குது. உங்ககிட்ட வேறு ஏதாவது கம்பி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம இந்த கம்பி ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் நம்ம லீஃப் வந்து ஃப்ளவர் பெட்டல் வந்து ரெடி பண்ண போகிறோம். லீஃப் பெட்டல்ஸு எல்லாமே ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து இது ரொட்டேட் பண்ணுறோம். நான் 6 பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சும்மா 4 பண்ணி பார்த்ததுக்கு இவ்வளோ குட்டியாக தான் கிடச்சிது. அதனால் நான் 6 பண்ணியிருக்கேன். இதில் எவ்வளோ பெரிய பெட்டல் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். பெட்டல் வந்து இந்த சைஸில் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்து ஸ்டாக்கிங் கிளாத்தில் வச்சு நம்ம இதை ஏற்கனவே உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டில் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம த்ரெட்டு வச்சு இதை நாட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபோல்டிங்காக எடுத்துக்கோங்க த்ரெட்டு. நம்ம 6 பண்ணுறதுக்கே ரொம்ப குட்டியாக தான் கிடைக்கிது. நம்ம அதிகமாக பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய பெட்டலாக வரும் இல்லைங்களா, அதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் 10 பண்ணியிருக்கேன். டென்னோட சைஸ் இது தான். இதே நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் அந்த கம்பியில் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ பென்சிலில் பண்ணலாம். பென்சிலில் பண்ணும்போது இதோட சைஸ் பெருசு. ஸோ நமக்கு பெட்டல் வந்து இன்னும் பெருசாக கிடைக்கும். பாருங்கள், இதோட பெட்டல் வந்து நமக்கு இப்படி தான் கிடைக்கும். நான் இதில் இன்னும் 3 or 4 பெட்டல் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு பொலன் எடுத்திருக்கேன். இது சும்மா ட்ரை பண்ணேன், அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு இதில் நான் வச்சுருக்கேன்.
இது நான் 4 தான் நான் சுற்றினேன், அதனால இது ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்கள் 6, 7 கூட சுற்றிக்கோங்க. வச்சு நம்ம சுற்றிக்கலாம். கொஞ்சம் த்ரெட்டு இப்படி கொஞ்சம் நீளமாக இப்படி வச்சுட்டு நம்ம சுற்றும் போது இந்த த்ரெட்டு கொஞ்சம் டைட்டாகும் இல்லைங்களா, அது மாதிரி இப்படி சுற்றிக்கோங்க. இப்போ ஒரு பெட்டல் வச்சுட்டோம். இப்போ செகண்ட் பெட்டல் கொஞ்சம் அந்த பெட்டலோடு அட்டாச் பண்ணுற மாதிரி வச்சா நமக்கு ஃப்ளவர் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதையுமே வந்து ரெண்டு சுற்றி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம தேர்ட் பெட்டல் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவர் பாருங்கள். இப்போ ஃபோர்த்து பெட்டல் வச்சுக்கலாம். இது முடிஞ்சுது. இதுதான் ஃப்ளவர் நமக்கு. இது ஒரு பெருசாக நான் பென்சிலில் சுற்றினேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப பெருசாக இருந்ததில்ல. அதோட நான் ஒரு பூலன் வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி நூலில் வந்து நாட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளவர் டிசைன் நமக்கு. நமக்கு ஒரு மாதிரி தெரிகிற இதெல்லாம் கிளாத்தெல்லாம் ஸ்டாக்கிங் கிளாத்து அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுலேயுமே கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவரில் நீங்கள் இன்னும் இந்த பக்கம் இன்னும் 2 பெட்டல்ஸ் கொடுத்துக்கலாம். பெரிய ஃப்ளவராக வேணும்னாலும் நிறைய கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு லீஃப் டைப்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் முடிஞ்சுது. நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய ஃப்ளவர் வேணும்னா நீங்கள் பெட்டல்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். ரெண்டுத்தையும் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃப்ளவர் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள்.